Hey, hello and welcome back to another video. நான் உங்களோட டெக் பையன். நிறைய பேருக்கு வந்து டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். பட் எப்படி டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிறது, அதுக்கு என்னெல்லாம் வந்து படித்தா நம்மளால் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் வந்து ஆக முடியும் அப்படிங்கிற நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எண்ட் டு எண்ட் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் வந்து படிக்கணும், அதை எந்த மாதிரியான ரிசோர்ஸை யூஸ் பண்ணி என்ன மாதிரியான புக்ஸ் எல்லாம் அதுக்கு வந்து ரெஃபர் பண்ணலாம், என்ன மாதிரியான யூடியூப் சேனல்ஸில் வந்து டேட்டா சயின்ஸை ப்ராப்பராக சொல்லித்தராங்க, தென் என்ன மாதிரியான டாக்குமெண்டேஷன்ஸை நீங்கள் வந்து படித்து இன்னும் கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து எண்ட் டு எண்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் டேட்டா சயின்ஸில் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த டொமைனில் நீங்கள் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஸோ இப்போது ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு வந்து யார் அப்படின்ற ஒரு கொஷின் வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து இருக்கும். ஸோ ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டாவிலேருந்து நிறைய விஷயத்தை கண்டுபிடிக்கிறவங்க, தென் முன்னாடியே அந்த டேட்டாவை வச்சு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது ஃப்யூச்சரில் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறவங்க. இதெல்லாம் மேனுவலாக பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி, டீப் லேர்னிங் யூஸ் பண்ணி, ஸோ அட்வான்ஸ் டெக்னாலஜியை பில்ட் பண்ணி, மாடல்ஸை பில்ட் பண்ணி, அந்த மாடல்ஸ் வந்து அந்த ஒர்க் எல்லாத்தையும் வந்து அதுவாகவே வந்து பார்த்துக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் பண்ண வேண்டிய டே டு டே வந்து ஜாபில் வந்து டேட்டா சயின்டிஸ்டோடைய ஜாபாக வந்து இருக்கும். ஸோ இப்போது நீங்கள் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும், அதுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறப்போ அதை வந்து நம்ம வந்து 4 ஃபேஸாக வந்து பிரிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட்க்கு தேவையான ஃபண்டமெண்டல் ஸ்கில்ஸை வந்து நீங்கள் வந்து பில்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபண்டமெண்டல் ஸ்கில்ஸ் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் டேட்டா சயின்டிஸ்ட் ஆகினா முக்கியமாக உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ டேட்டா சயின்ஸுக்கு ரொம்ப ப்ரிஃபர்டான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் தான் வந்து ரொம்ப ப்ரிஃபர்டு. ஏன்னா பைத்தானில் டேட்டா சயின்ஸ்க்கு தேவையான நிறைய இன்பில்ட் லைப்ரரிஸ் வந்து அதில் வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கம்பேர் பண்ணுறப்போ பைத்தானில் லெஸ் நம்பர் ஆஃப் கோடிங்கில் நம்ம வந்து நிறைய விஷயத்தை நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதனால் பைத்தான் வந்து டேட்டா சயின்ஸ்க்கு ரொம்ப ப்ரிஃபர்டான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்குது. ஸோ ஃபேஸ் 1ல் நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும். ஸோ பைத்தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள்ஸு, பேசிக் சின்டெக்ஸ் வந்து என்ன, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸான லிஸ்ட்டு, செட்ஸு, டிக்ஷனரிஸு. ஸோ இந்த லிஸ்ட்டு, செட்டு, டிக்ஷனரி இது உள்ளே வந்து நம்ம வந்து எப்படி வந்து டேட்டா வந்து க்ரியேட் பண்ணுறது, எப்படி வந்து டேட்டா வந்து நம்மளால் வந்து மேனிப்புலேட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பைத்தானில் வந்து முக்கியமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி வந்து கற்றுக்கணும். ஸோ இதை தாண்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ஸ் வந்து இருக்குது, இஃப் எல்ஸு, அதுக்கப்புறம் லூப்ஸ் வந்து இருக்குது, ஃபாரு, ஒயிலு. ஸோ இந்த லூப்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும்னா, ரிப்பீட்டேட்டிவாக ஒரு டாஸ்க் வந்து நம்ம வந்து கண்டினியூவாக பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ அதை வந்து பண்ணுறதுக்கு இந்த லூப்ஸ் அப்படிங்கிறது வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எதுக்கு வந்து யூஸ் ஆகும்னா, ஒரு வேளை இந்த கண்டிஷன் வந்து பாஸ் ஆகலை அப்படின்னா வேறு ஒரு கண்டிஷன் வந்து பாஸ் ஆகணும். ஸோ அது மாதிரியான விஷயத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிற இஃப் எல்ஸு, எல்இஃப், ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ பைத்தானில் நீங்கள் இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வந்து படிச்சிங்கனாவே வந்து போதுமான ஒரு விஷயமா இருக்கும். இப்போது பைத்தானை நான் எங்கே போய்ட்டு கற்றுக்கிறது அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து இருக்கும். ஸோ புக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறப்போ ஆட்டோமேட் த போரிங் ஸ்டஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. அதை தாண்டி பைத்தான் கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு இன்னொரு புக் இருக்குது. ஸோ இந்த 2 புக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பைத்தானை பிகினர் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இந்த புக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கும். ஸோ இந்த புக்ஸை நீங்கள் கவர் பண்ணுறது டேட்டா சயின்ஸ் ஜேர்னியில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ எனக்கு வந்து வீடியோ லெக்சராக லேர்ன் பண்ணால் தான் எனக்கு வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா யூடியூப் சேனல்ஸ் அப்படின்னு வரப்போ கோரி ஷேஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் ரிலேட்டட் வீடியோஸ், டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் வந்து போட்டுட்ருக்காரு. ஸோ கோரி ஷேஃபர் அப்படிங்கிற அவரோட யூடியூப் சேனல் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். தென் சென்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குது. அதுலேயுமே வந்து பைத்தான்னா ரொம்ப சூப்பராக அவங்க வந்து டீச் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த 2 யூடியூப் சேனலும் பைத்தான் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வெப்சைட்டில் லேர்ன் பண்ணுறது அது மாதிரியான ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைத்தானுடைய அஃபிஷியல் டாக்குமெண்டேஷனே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி டேட்டா குவெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து இருக்குது. அதுலேயும் பைத்தான் ரொம்ப சூப்பராக வந்து சொல்லி கொடுப்பாங்க. தென் W3 ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வெப்சைட் வந்து இருக்குது. அந்த வெப்சைட்டுமே வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்து டுட்டோரியல்ஸ் தான் அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஃபேஸ் 1ல் நீங்கள் பைத்தானை தான் வந்து லேர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ பைத்தானில் நீங்கள் வந்து வெல் வேர்ஸ்டாக இருக்கீங்க, பைத்தானில் உங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து வந்துடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா
சீக்வல் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன் சீக்வல் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, டேட்டா பேஸில் இருந்து தான் நமக்கு வந்து எல்லா வெப்சைட்டுக்கும் வந்து ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். எனி கம்பெனி, அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா ஆர் ஆன்லைனில் எதெல்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்கோ அது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஒரு டேட்டா பேஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த டேட்டா பேஸை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்டோடையோ இல்லை அந்த இ-காமர்ஸோடையோ இல்லை அந்த பிளாட்ஃபார்மோடைய டேட்டா வந்து அந்த டேட்டா பேஸை தான் வந்து சேவ் ஆகும். ஸோ அந்த டேட்டாவை நீங்கள் வந்து வெளியே வந்து எடுக்கணும், அந்த டேட்டாவில் என்னெல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற லாங்குவேஜ் தான் வந்து இந்த சீக்வல் அப்படிங்கிற லாங்குவேஜ். ஸோ சீக்வலில் நீங்கள் என்ன வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ, ஸோ சீக்வலில் நீங்கள் என்ன கற்றுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ, பேசிக்கான விஷயம் செலக்ட் பண்ணி டேட்டாவை எப்படி எடுக்கிறது, டேட்டாவை எப்படி வந்து அப்டேட் பண்ணுறது, டேட்டாவை வந்து எப்படி வந்து டெலீட் பண்ணுறது, டேட்டாவை எப்படி வந்து இன்சர்ட் பண்ணுறது, டேட்டாவை எப்படி ட்ராப் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது. ஸோ இது மாதிரியான பேசிக் விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கணும். ஸோ அடுத்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகேட் ஃபங்க்ஷன், அதாவது நிறைய டேட்டா இருக்குது அப்படின்னா அந்த டேட்டாவை நம்ம எப்படி வந்து கவுண்ட் பண்ணுறது, எப்படி அதில் வந்து ஆவரேஜை வந்து எடுக்கிறது, எப்படி அதை வந்து சம் பண்ணுறது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணணும். அதுக்கு அடுத்தது டேட்டா வந்து டிஃப்ரெண்ட் டேபிள்ஸில் இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த டேட்டாவை நம்ம கம்பைன் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து ஜாயின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யூஸ் ஆகும். ஸோ சீக்வலில் ஜாயின்ஸ் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கான்செப்ட்டு. ஸோ ஜாயின்ஸை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மாஸ்டர் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் நெஸ்டட் சப்கொரிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஜாயின்ஸ்க்குள்ளே ஒரு ஜாயின் வந்து நம்ம வந்து வச்சு டேட்டா வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு நெஸ்டட் சப்கொரிஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து யூஸ் ஆகும். அதை நீங்கள் வந்து கற்றுக்கணும். தென் சிடிஇ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த சிடிஇ அப்படிங்கிறது ரொம்ப அட்வான்ஸ் லெவல் சீக்வல். அதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாலும் வந்து பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து ஒரு டாப் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிடிஇ அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அதை வந்து விண்டோஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ சீக்வலில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் இவ்வளோ தான். இதை வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக படித்து இதை யூஸ் பண்ணி நிறைய சீக்வல் ப்ராப்ளம்ஸ் உங்களால் சால்வ் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் சீக்வலில் ஒரு வேர்ல்ட் பெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ இதை நான் எங்கே போய்ட்டு வந்து லேர்ன் பண்ணுறது அப்படின்ற ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ரெஃபர் பண்ண புக் வந்து பார்த்திங்கன்னா சீக்வல் ஃபார் டம்மீஸ் அப்படின்ற ஒரு புக்கும், சீக்வல் ஃபார் டேட்டா அனலைசிஸ் அப்படிங்கிற ஒரு புக்கும் ஓரேலி பப்ளிகேஷன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த புக்கு வந்து சீக்வல் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதை தாண்டி வெப்சைட் வந்து எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா சீக்வல் போல்ட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. தென் W3 Schools, இந்த 2 வெப்சைட்டும் சீக்வல் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். இதை தாண்டி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து எது வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா ஃப்ரீ கோட் கேம்ப் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. நீங்கள் யூஸ்வலி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களோட சீக்வல் கோர்சஸ் ஃப்ரீயாக வந்து யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. அது வந்து சீக்வல் கற்றுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் கிருஷ்ணாயக் அப்படிங்கிற ஒரு இந்தியாவை சேர்ந்த ஒரு டாப் டேட்டா சயின்டிஸ்ட் இருக்கார். அவருடைய யூடியூப்லேயுமே நிறைய ஃப்ரீ டுட்டோரியல்ஸ் வந்து அவர் வந்து போட்டிருக்காரு. அந்த டுட்டோரியல்ஸுமே வந்து உங்களுக்கு சீக்வல் கற்றுக்கிற அந்த ஜர்னியில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபேஸ் 2. ஸோ ஃபேஸ் 3ல் நம்ம போகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் வந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸ் வந்து கம்பல்சரி வந்து தெரிஞ்சாகணும். ஏன்னா மேக்ஸ் இல்லாமல் உங்களால் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டாக வந்து ஆகவே முடியாது. ஸோ மேக்ஸ் அப்படின்னா நிறைய சிலபஸை நான் கவர் பண்ணுமா அப்படின்னு கிடையாது. ஸோ மேத்தமெட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக லீனியர் அல்ஜிப்ரா உங்களுக்கு கம்பல்சரி வந்து தெரிஞ்சாகணும். ஸோ லீனியர் அல்ஜிப்ராவில் மேட்ரிசஸ் அண்ட் வெக்டார்ஸ் இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாகணும். அதை தாண்டி கால்குலஸ் தெரியணும். அதில் போத் டிஃப்ரென்ஷியேஷன் கால்குலஸ், இன்டகிரேஷன் கால்குலஸ் ரெண்டுமே வந்து தெரிஞ்சாகணும். இதை தாண்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். அதில் வந்து ப்ராபபிலிட்டி, டிஸ்ட்ரிபியூஷன், ஹைப்போதீசிஸ் டெஸ்டிங். ஸோ இந்த 3 கான்செப்ட்டு கம்பல்சரி உங்களுக்கு வந்து தெரிஞ்சாகணும். மேக்ஸில் இந்த 3 சிலபஸை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படித்தா போதும். இதுலேருந்து மட்டும்தான் நீங்கள் வந்து டேட்டா சயின்ஸ்க்கான மாடல்ஸை வந்து நீங்கள் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு தான் இது வந்து யூஸ் ஆகும். ஸோ மேக்ஸ் வந்து ஏன் டேட்டா சயின்ஸில் வருது அப்படின்னா ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு, ஒரு பேட்டர்னை வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, ட்ரெண்ட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் கோடிங்குள்ளே நம்ம வந்து மேக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ மேக்ஸ் நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய யூடியூப் சேனல் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நான் ரெஃபர் பண்ணுற யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா 3 Blue 1 Brown அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா டேட்டா சயின்ஸ்க்கு தேவையான மேக்ஸை வந்து முக்கியமாக அவங்க டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் யூடியூப் சேனல் அது. ஸோ அவங்க வந்து டேட்டா சயின்ஸ்க்கான மேக்ஸையும் ரொம்ப ப்ராப்பராக அவங்க வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் மேக்ஸ் வந்து கற்றுக்கிறதுக்கு. ஸோ இதை தாண்டி நம்ம முன்னாடியே வந்து பைத்தான் வந்து கவர் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ ஃபேஸ் 4ல் பைத்தான்லேயே வந்து சில லைப்ரரிஸ் வந்து இருக்குது.
அந்த லைப்ரரிஸை வச்சு தான் நம்ம வந்து மிஷின் லேர்னிங் மாடல்ஸை பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், டேட்டாவை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் லைப்ரரிஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து பண்ணுவோம். ஸோ அப்படி வந்து பார்க்குறப்போ NumPy அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி நியூமரிக்கல் கால்குலேஷன், அதாவது நம்பர்ஸ் ரிலேட்டடான என்ன விஷயம் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் இந்த NumPy அப்படிங்கிற ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணி தான் எல்லாமே வந்து நீங்கள் வந்து பண்ணுவீங்க. ஸோ NumPy அப்படிங்கிற லைப்ரரியை நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ணி ஆகணும். அதை தாண்டி பாண்டாஸ் அப்படிங்கிற ஒரு லைப்ரரி நீங்கள் யூஸ்வலாக வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த பாண்டாஸ் அப்படிங்கிற லைப்ரரி டேட்டா அனலைசிஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு யூஸ் ஆகும். ஸோ டேட்டா வந்து நிறைய வந்து டூப்ளிகேட்ஸாக இருக்குது, டேட்டாவில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, நிறைய நல் வேல்யூஸ் இருக்குது, எம்டி வேல்யூஸ் நிறையா இருக்குது. அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த பாண்டாஸ் அப்படிங்கிற லைப்ரரி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி மேட்ப்ளாட்லிப் அண்ட் சீபான் அப்படிங்கிற லைப்ரரி இருக்குது. ஒரு வேளை நீங்கள் பவர் பிஐ ஆர் டேப்லூவை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த 2 லைப்ரரியை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா இந்த 2 லைப்ரரி எதுக்கு யூஸ் ஆகும்னா டேட்டா விஷுவலைசேஷன் பர்பஸ்க்கு தான் வந்து யூஸ் ஆகும். பட் இந்த லைப்ரரியை நீங்கள் யூஸ் பண்ணுறதை விட நான் வந்து உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வந்து எய்தர் டேப்லோ இல்லை பவர் பிஐ அப்படிங்கிற மாதிரியான டூலை நீங்கள் கற்றுக்கிறது உங்களுக்கு இன்னும் வந்து ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஃபேஸ் 4ல் நீங்கள் கற்றுக்க போகிற விஷயம் பைத்தான் லைப்ரரிஸை நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து கற்றுக்கணும். இதுதான் வந்து நீங்கள் வந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆக வேண்டிய ஒரு ரோட் மேப்பில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லைப்ரரிஸை எங்கே போய்ட்டு கற்றுக்கிறது அப்படிங்கிற டவுட் இருந்துச்சுன்னா Kaggle அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து இருக்குது. அந்த Kaggleோடைய வெப்சைட்டில் ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் லைப்ரரிஸை அவங்க தனியாக டுட்டோரியல்ஸ், வீடியோ டுட்டோரியல்ஸும் சரி, டெக்ஸ்ட் டுட்டோரியல்ஸும் வச்சு அவங்க வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. தென் ஒரு லைப்ரரிக்கும் அவங்களுடைய அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் இருக்கும். அதையுமே நீங்கள் வந்து போயிட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்கள் வந்து கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நீங்கள் வந்து கற்றுக்க வேண்டிய விஷயம். இதை தாண்டி மிஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் வந்து கற்றுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது மிஷின் லேர்னிங்கும் டீப் லேர்னிங் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒர்க்கே வந்து அங்கே வந்து கிடையாது. ஸோ மிஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங்கில் நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கற்றுக்கணும். அதில் நீங்கள் வந்து கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரிக்ரெஷன் அப்படிங்கிற 2 கான்செப்டை கண்டிப்பாக நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ணியே ஆகணும். அதுக்கு அடுத்தது அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு ஒரு சிலபஸ் இருக்குது. அதில் கிளஸ்டரிங்கு, அப்புறம் வந்து டைமென்ஷனாலிட்டி ரெடக்ஷனு, அதுக்கப்புறம் மாடல் எவாலுவேஷன் மேட்ரிக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து இருக்குது. இந்த மாடல் எவாலுவேஷன் மேட்ரிக்ஸஸ்லாம் நீங்கள் வந்து ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணுறது, அதில் எந்த அளவுக்கு நம்ம வந்து அக்யூரேட்டாக வந்து பண்ண போகிறோம், ஒரு வேளை ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா அதை வந்து எப்படி ரீகால் பண்ணுறது, இது எல்லாமே மாடல் எவாலுவேஷன் மேட்ரிக்ஸஸ் தான் வந்து நீங்கள் வந்து கற்றுப்பீங்க. ஸோ மிஷின் லேர்னிங்கில் நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து கற்றுக்கணும். ஸோ மிஷின் லேர்னிங்க்கும் சில லைப்ரரிஸ் வந்து பைத்தானில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் சிலது வந்து பார்த்திங்கன்னா scikit-learn அப்படின்ற ஒரு லைப்ரரி இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் மெஷின் லேர்னிங் மாடல்ஸை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் டீப் லேர்னிங் அப்படின்னு வரப்போ நம்மளுக்கு வந்து TensorFlow அப்படிங்கிற ஒரு லைப்ரரியும் PyTorch அப்படிங்கிற லைப்ரரி இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் டீப் லேர்னிங்கான ஒரு ஆப்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க, டீப் லேர்னிங் ரிலேட்டடான சொல்யூஷனை க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த 2 லைப்ரரி தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுற புக் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் ML வித் scikit-learn அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. அதை தாண்டி டீப் லேர்னிங் வித் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புக் இருக்குது. ஸோ இந்த 2 புக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணுற அந்த ஜேர்னியில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி முன்னாடியே நான் ஒரு யூடியூப் சேனல் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன், 3 blue 1 brown அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த யூடியூப் சேனலுமே மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி இந்த மேத் ஆஃப் கோடிங் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடான முக்கியமாக மெஷின் லேர்னிங்கை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு என்ன கோடிங் வந்து நம்ம வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் வந்து நீங்கள் அடுத்த ஃபேஸில் வந்து நீங்கள் வந்து கற்றுக்க போகிறீங்க. இதை தாண்டி நீங்கள் இவ்வளோ லேர்ன் பண்ணுறீங்கல்ல, இவ்வளோ லேர்ன் பண்ணுறீங்க, கூடவே ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, இதெல்லாம் பண்ணுவீங்க. பட் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா சயின்ஸ் ஜாபை வாங்கி கொடுக்கும்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் இன்டர்வியூ கிராக் பண்ணதுக்கு இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஒரு டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களோட ரெஸ்யூமோடைய ஹைலைட்டாக வந்து இருக்கும். ஸோ என்ன மாதிரியான ப்ராஜெக்டை நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்போ Kaggleல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அதை எடுத்து நீங்கள் வந்து பண்ணலாம். Kaggleல நிறைய கான்டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும், அதையும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். இதை தாண்டி ஒரு ப்ராஜெக்ட் end-to-end ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வெப் ஸ்க்ராப்பிங் வந்து பண்ணலாம். வெப் ஸ்க்ராப்பிங் பண்ணி
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ட்விட்டரில் ஒரு சென்டிமெண்ட் அனலைசிஸ் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த இயர் நெக்ஸ்ட் எலெக்ஷனில் யார் வின் பண்ண போகிறா அப்படிங்கிறத ட்விட்டர் சென்டிமெண்ட் அனலைசிஸ் வச்சு நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு ப்ராஜெக்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதில் நீங்கள் வந்து வெப் ஸ்க்ராப்பிங் வந்து பண்ணணும். அது எப்படின்னா ட்விட்டரில் வந்து ஏபிஐ வந்து ஒன்று இருக்கும், ட்விட்டர் ஃபார் டெவலப்பர்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அதில் வந்து வரும். ஸோ அதில் நீங்கள் வந்து சைன்இன் பண்ணி அதில் ஒரு ஏபிஐ லிங்க் வந்து வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணணும். அந்த ரெக்வஸ்ட் வந்து என்ன பர்பஸ்க்கு நீங்கள் இந்த ஏபிஐ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டை நீங்கள் வந்து பண்ணணும். பண்ணதுக்கப்புறமா ட்விட்டர் வந்து உங்களுக்கு வந்து அவங்களோட ஏபிஐ லிங்க்கும் கோடும் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஏபிஐயை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டேட்டா வந்து ட்விட்டரில் வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ எடுத்ததையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து வெப் ஸ்க்ராப்பிங் அண்ட் டேட்டா கலெக்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதை வந்து ஒரு சிஎஸ்வி ஃபைலாவோ இல்லை எனி ஃபார்மேட்லேயோ நீங்கள் வந்து பைத்தானில் இம்போர்ட் பண்ணி பைத்தானில் பாண்டாஸ் மாதிரியான லைப்ரரிஸை வச்சு அந்த டேட்டாவை க்ளீன் பண்ணி தென் அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு மாடலை வந்து பில்ட் பண்ணணும். அந்த மாடல் நீங்கள் வந்து எப்படி வந்து பில்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்குறப்போ அங்கே தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டென்சார்ஃப்ளோ, அப்புறம் வந்து ஸ்கிட்-லேர்ன், நம்பை, ஸோ இது மாதிரியான பைத்தான் லைப்ரரிஸ்லாம் வச்சு நீங்கள் அந்த மாடல்ஸை வந்து பில்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாடல்ஸை வந்து பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் அவுட்புட் வந்து வரும், ஒரு டிசைர்டு அவுட்புட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ சென்டிமெண்ட் அனலைசிஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண அந்த ப்ராஜெக்டில் ஒரு அவுட்புட்டில் யார் வின் பண்ணுவா இல்லை யாருக்கு வின் பண்ணுறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவுட்புட் வரும். அதை வந்து நீங்கள் வந்து பவர் பிஐ ஆர் டேப்லூ மாதிரியான ஒரு விஷுவலைசேஷன் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து விஷுவலாக வந்து நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா சயின்ஸான ப்ராஜெக்ட் ஐடியா. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ் 1 நீங்கள் வந்து பைத்தான் வந்து கற்றுக்கணும், ஃபேஸ் 2 நீங்கள் வந்து சீக்வல் வந்து கற்றுக்கணும், தென் ஃபேஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸ் வந்து கற்றுக்கணும், அதுக்கப்புறம் பைத்தான் லைப்ரரிஸை வந்து கற்றுக்கணும், அதுக்கப்புறம் மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் ரிலேட்டடான கான்செப்ட்ஸையும் அதுக்கு ரிலேட்டடான லைப்ரரிஸையும் நீங்கள் வந்து கற்றுக்கணும். ஸோ அதுக்கான யூடியூப் சேனல்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனையும் வந்து மென்ஷன் பண்ணேன். இது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டாகவே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த வேர்ட் டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் நீங்கள் டிஎம் பண்ணிவிட்டு உங்களோட மெயில் ஐடியை நீங்கள் பிங்க் பண்ணிங்க அப்படின்னா அந்த வேர்ட் டாக்குமெண்ட் நான் வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விடுறேன். என்னோட டெலகிராம் சேனலோட லிங்க்கு என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து இதை வந்து ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ சொன்னதை தாண்டி இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸு மேக்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன் ஒரு கீ புக் வந்து நேக்கட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு இருக்குது. இந்த புக்கு முக்கியமாக யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு பெரிசாக வந்து மேக்ஸ் வராது அப்படின்னு சில பேர் இருப்பாங்களா, ஸோ அவங்களுக்கு இந்த புக்கு இந்த லேர்னிங் ப்ராசஸில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேக்ஸ் வந்து கற்றுக்கிறதுக்கு. ஸோ இந்த ரோட் மேப்பை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராப்பராக டே டு டே ப்ராக்டிஸ் பண்ணி லீட் கோட் ஹேக்கர் ரேங்க் மாதிரியான பிளாட்ஃபார்மில் ஒரு நாளைக்கு 5லேருந்து 10 ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கோடிங் ப்ராக்டிஸ் வந்து சூப்பராக வந்துடும். எப்படி வந்து ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். டேட்டா சயின்ஸ்னால் என்ன, அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் உங்களுக்கு அந்த ஃப்ளோவில் வந்துடும். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களால் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் இன்டர்வியூவை கிராக் பண்ணி ஒரு ஹை பேயிங் ஜாபுக்கு போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. பட் அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கரியர் ரிலேட்டட் வீடியோஸை நம்ம வந்து சந்திக்கலாம். ஸோ உங்களுக்கு பர்டிகுலராக இந்த ஜாபுக்கு எனக்கு வந்து ஒரு ரோட் மேப் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதை ரிசர்ச் பண்ணி அதுக்கான ரோட் மேப்பை நான் வந்து பில்ட் பண்ணி கொடுக்குறேன். வேறு ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை.